நாங்கள் இப்பொழுது ஸ்ரீ சக்தி சமையல் சேனலுக்கு சமையலுக்காக செல்கின்றோம். நாங்க எல்லாம் எங்க தோழி ஸ்ரீக்கு சமையலுக்கு பயன்பட போகின்றோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ சக்தி சமையல் சேனல். இன்று நான் உங்களுக்காக கொண்டு வந்திருப்பது என்னவென்றால், சீனர்களின் பாரம்பரிய முறையில் செய்யப்படும் மிகவும் சுவையான, மிகவும் மென்மையான, ஈரமான கொய்த்தியா வறுவல், கொய்த்தியா பாஷா. இது என்னோட சின்ன புதிய நண்பன் பாமரேனியன் பப்பி. இப்ப நம்ம சமைக்க வந்திருக்கின்ற இந்த ரோஜா மலர் தோற்றத்தை சுத்தி பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, இந்த ரம்யமான தோட்டத்தின் அழகையும் அமைதியும் என்னோடு சேர்ந்து நீங்களும் ரசியுங்கள். அடடே, இங்க பாருங்க, ஒரு அழகிய ரம்யமான தோட்டத்தின் நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சியில தண்ணீரும் ரொம்ப சுத்தமா இருக்கு நண்பர்களே. இப்ப வாங்க கோயி தியாவ் பாஷா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கொய்த்தியா 300 கிராம். இது பிளாட் ரைஸ் நூடுல்ஸ். எண்ணெய் 3 மேசக்கரண்டி, 1 மேசக்கரண்டி, 2 மேசக்கரண்டி, 3 மேசக்கரண்டி. இது எண்ணெய். பூண்டு 5 பல் பொடியாக நறுக்கியது. பூண்டு 5 பல் பொடியாக நறுக்கியது கொள்ளலாம். சின்ன வெங்காயம் 3 சிறியதா வெட்டி கொள்ளலாம். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்ல பொடியா நறுக்கி கொள்ளலாம். ஒரு ஏ கிரேட் முட்டை எடுத்துக்கொள்ளலாம். பிறகு சோயா சாஸ் 2 மேசக்கரண்டி, அதோடு ஆயிஸ்டர் சாஸ் 1 மேசக்கரண்டி, அதோடு ஆயிஸ்டர் சாஸ் இன்னும் 1 மேசக்கரண்டி. பிறகு மிளகுத்தூள் 1/2 மேசைக்கரண்டி. 100 கிராம் இறால் சுத்தம் படுத்தி நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ள வேண்டும். உப்பு தேவைக்கேற்ப, ஆனால் நம்ம சாஸ் சேர்க்கறதுனால உப்பு தேவைப்பட்டால் மட்டுமே சேர்க்க வேண்டும். கழுவிய ஸ்பிரிங் ஆனியனை சிறியதா நறுக்கி கொள்ளலாம். ஸ்பிரிங் ஆனியன் சிறியதாக வெட்டியது தேவைக்கேற்ப. தண்ணீர் தேவையான அளவு. இந்த பொருட்கள் தான் நம்ம கொய்த்தியா பாஷா சமையலுக்கு தேவையான முக்கிய பொருட்கள். இப்ப நம்ம ஊடான சுத்த சிந்திக்கலாம். அதனுடைய தலையை பிச்சுட்டு நடுவுல கருப்பு நிறமா ஒண்ணு இருக்கும், அதையும் எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, ஊடான நம்ம சுத்தமா கழுவிட்டு இருக்கிறோம். ஊடான அலசி எடுத்துட்டோங்க. இப்ப மங்கள இந்த ஊடான எடுத்துக்கலாம். ஸ்பிரிங் ஆனியனே வெட்டுறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமா அலசி எடுத்துக்கலாங்க. தோல் உரித்த 3 சின்ன வெங்காயத்தை நம்ம இப்ப அலசிக்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி என் கைய சுத்தமா கழுவிக்கிறாங்க. வாங்கங்க, இப்ப நம்ம போய் கொய்த்தியா பாஷா சமைக்க ஆரம்பிக்கலாம். ஈஸியா எப்படி கொய்த்தியா பாஷா செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த கடாயில 3 மேசக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் நறுக்கிய பூண்டு மீடியம் ஃப்ளேம்ல வதக்குங்க. இந்த வாசனை வந்தாலே சீன நண்பர்கள் இன்னைக்கு சமையல் ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தம். இதை தொடர்ந்து நம்ம இப்ப சிறிதா நறுக்கிய 3 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த 3 சின்ன வெங்காயம் மற்றும் 5 பல் பூண்டு நல்லா வதங்கி பொன்னிறம் வரும் வரையில காத்து கொண்டிருக்கலாம்.
இப்போ நம்ம நல்லா சுத்தமா கழுவி வச்சிருக்கிற 100 கிராம் ஊடான் சேர்த்துக்கலாங்க. 2 நிமிஷங்களுக்கு மேல நம்ம வதக்க கூடாது, ஏன்னா ஊனா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம 300 கிராம் கோத்தியா பிளட் ரைஸ் நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம். இதோட குயித்தியாவை சேர்த்ததுக்கு பின்னா இப்ப நம்ம சிறிது தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு. இப்போ முட்டையை லேசா ஸ்கிராம்பிள் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் இந்த முட்டையை வேக விட்டுக்கலாம். இப்ப நம்ம இதுல சோயா சாஸ் 2 மேசைக்கரண்டி சேர்த்துக்கலாம். இதை தொடர்ந்து இப்ப நம்ம ஆயிஸ்டர் சாஸ் 1 மேசைக்கரண்டி, பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் சாஸ் சேர்த்துக் கொள்ளலாம். இப்ப இதை தொடர்ந்து 1/2 மேசைக்கரண்டி அளவுக்கு மிளகுத்தூளை நம்ம சேர்த்துக்கலாம். ருசி பார்த்து விட்ட பிறகு உப்பு தேவைப்பட்டால் மட்டுமே உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக் கொள்ள வேண்டும். பிறகு சிறிதளவு நறுக்கிய ஸ்பிரிங் ஆனியன் தூவிக் கொள்ளலாம். இறுதியா பாருங்க, நம்ம கோத்தியா பாஷாவை செய்து முடிச்சிட்டோம். சி நண்பர்களின் முறையில் செய்யப்பட்ட கோக்கியா பாஷா சுலபமான ஒரு சமையலாகும். இந்த உணவை இரவுல குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து ஒன்றா சாப்பிட்டா இனிமையா இருக்கும். நம்ம இன்னைக்கு சமைச்ச இந்த குயித் யாவ் பாஷா சி நண்பர்கள் சமைச்சது போலவே ருசியா இருக்குது. இன்றைக்கு நம்ம சமைச்ச இந்த கோத்தியா பாஷா டிஷ் நீங்க பாத்தீங்க, மற்றும் இந்த அழகிய ரம்யமான ரோஜா மலர் தோட்டத்தையும் சுற்றி பார்த்தீங்க. அதோடு என்னோட வீடியோக்கு புதிசாக வந்திருக்கும் நண்பரான பப்பியும் நீங்க பாத்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.